அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழ் தான் திக்கட்டுமே தொழ நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ்மொழி போருக்காக, உள்ளமிருப்பதும் தொழிலிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று மதுரை ஆதிநகரத்தருடைய கழுத்தில் கிடப்பது ருத்ராட்சங்கள் அல்ல, இந்தியை எதிர்க்கின்ற மொழி போரில் வெடிக்கப் போகிற குண்டுகள் அவர் கழுத்தில் இருப்பதுன்னு நாம் கலைஞர் 7:30 மணிக்கு தான் மேடைக்கு வர்றாரு. நான் இப்படி பார்த்தேன், எவ்வளோ நேரமாக பேசுகிறேன்னு கேட்டார். 9:30 மணி நேரம் ஆச்சு. சரி முடி அப்படின்னாரு. கலைஞர் மேடைக்கு வந்துட்டாரு. பெரிய கடை திறக்கப் போகிறது, பெட்டி கடையை மூடுகிறேன். வாழ்த்துக்கள். இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். நான் கண்ட புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் இனிதாவதெங்கும் காணும்னு சொல்றாருல்ல, ஏன் இந்த வரிசையை பாரதி போடணும்? இது மகாபாரதம் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் உண்டு, எக்கச்சக்கம் உண்டு. ஆனால் சிலப்பதிகாரம் பேச இன்றைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை? ஆமா. ஓகே. சிலப்பதிகாரத்தை பேசி இருந்தால் கண்ணகி சிலை அகற்றப்பட்டிருக்குமா? இப்போ தமிழை ஒரு வெறும் மொழியாக பார்க்கக்கூடிய இளைய சமூகத்துக்கு நாஞ்சில் சம்பத் என்ன சொல்ல விரும்புகிறேன்? நான் என்ன சொல்றேன், சாதி மனிதனை ஒன்றிணைக்காது, சமய மனிதனை ஒன்றிணைக்காது, மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும். களத்தில் உக்ரைன் மக்கள் நிற்கிறார்கள் என்றால் மொழிதான் காரணம். மேடை தமிழில் ஒரு தேக்கம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேக்கம்னா என்ன பொருள்? கூட்டம் கேட்கிற ஆர்வம் யாருக்கும் இல்லை, கூட்டுகிறார்கள், கூடவில்லை. அப்படி உள்ள கூட்டங்களை பேசுவதற்கே எனக்கே கூச்சமா இருக்கு. பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளெழுகிரிக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்த எழுவதினியே என்று கேட்ட அந்த திருவாசகத்தை ஒரு திமுக மேடையில், ஒரு திராவிட இயக்க மேடையில் கோட் பண்ணுகிறது நான் தான். திமுக மண்டல திருவாசகம். ஆமாம். கலீலியோ உலகம் உருண்டை என்று சொல்வதற்கு முன்னால் உலகம் உருண்டை என்று முதலில் சொன்னவன் எங்கள் வள்ளுவன். உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னு உங்களை மாதிரி ஒரு நிருபர் என்ற கேட்ட பொழுது நான் தமிழ் ஈழம் தம்பியின் தலைமையில் வளர்ந்ததற்கு பிறகு போரினால் பாதிக்கப்பட்ட தமிழீழ பகுதிக்கு சென்று கூனி வளையவோ மேனி, கும்பிட்டு கால் பிடிக்கவோ கைகள், தீனி மகிழவோ வாழ்க்கை, தேடி முழக்கடா சங்கம்னு பேசுகிறாங்க. போர்த்துகீசியர்கள் இலங்கைக்கு வருவது முன்னாலேயே இலங்கையில் தமிழர்களுக்கு 6 நாடுகள் இருந்தது. நாங்கள் நாடற்றவர்களா, நாங்கள் நாதியற்றவர்களான்னு நான் கேட்டேன். தேட வேண்டும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொது வாழ்க்கை வரல. தமிழ் ஈழத்துக்காக மேடைக்கு வந்தேன். தமிழ் ஈழத்துக்காக தான் மேடைக்கே வந்தேன். சொற்பொழிவாளர் நான் இதுவரைக்கும் லெட்டர் பேஜ் அடிக்கலை. இல்லை, பேச்சாளர்களுக்கான மரியாதை இந்த சமூகம் கொடுக்க மறுத்து விட்டதா? மறுத்து விட்டது. நான் திருவாசகத்தை, நாஞ்சில் சம்பத்தை தமிழ்நாட்டில் பேச முடியாத ஒரு நெருக்கடியில் தான் தமிழ்நாடு இருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் இது நடந்தது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியான தமிழ் உலா நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக மிக ஒரு முக்கியமான மனிதரை நம்ம பார்க்க போகிறோம். இவர் கால் பதிக்காத தமிழ்நாட்டினுடைய கிராமங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவருடைய குரல் கேட்காத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு தமிழ் அரசியல் சூழலில் மிக முக்கியமான ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் இலக்கிய மட்டங்களிலும் தன்னுடைய மிக முக்கியமான உரைகளை நிகழ்த்திய மிக முக்கியமான ஒரு மனிதர். கன்னியாகுமரி தந்த தமிழ் மைந்தன், மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் நம்மளிடம் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. மட்டற்ற மகிழ்ச்சி அவங்க சந்திச்சதில் முதல்ல தமிழ் உலா எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய கருதுகோள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய தமிழ் பக்கங்களை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான்.
நீங்கள் ஒரு அரசியல்வாதியா, ஒரு திராவிட இயக்க பேச்சாளரா, பற்றாளரா, ஒரு பலவிதமான பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உரைகளை நிகழ்த்தியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரேட்மார்க், அரசியல் ஏற்றங்கள் இருந்தாலுமே கூட தமிழ் அப்படின்னா நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பெயரை இல்லாமல், அவருடைய உரை இல்லாமல் இந்த அரசியல் வரலாற்றை எழுத முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது தமிழ் என்று சொன்ன உடனடியாக நாஞ்சில் சம்பத் ஐயாவுக்கு நினைவுக்கு வருபவையெல்லாம் என்ன? மொழி என்பது என்னுடைய முகம். என்னுடைய முகத்தில் அடுத்தவனுடைய முகவரியை எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் கழற்றி தூர எறிந்து விட முடியாது. மொழி என்பது எனக்கு உள்ளாடுகிற உயிர். இந்த உயிரை யாருக்காகவும் நான் துறக்க முடியாது. ஒரு தராசு தட்டில் முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்ற அன்னையை வைத்து, அதே தராசு தட்டில் தேடிய திரைவேத்தியெல்லாம் வாரி செலவழித்து என்னை படிக்க வைத்த, என்னை ஆளாக்கி அழகு பார்த்த என் தந்தையை வைத்து, அதே தராசு தட்டில் என்னுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கிற என் காதல் மனைவியை வைத்து, அதே தராசு தட்டில் எனக்கும் மனைவிக்கும் நடந்த கலவியில் எனக்கு பிறந்த என் பிள்ளை செல்வங்களை வைத்து, அதே தராசு தட்டில் எனக்கு ஒன்று என்றால் துடித்து போகிற என்னுடைய உயிரினும் மேலான நண்பர்களை வைத்து, அதே தராசு தட்டில் இரத்த சம்பந்தமுள்ள என் சொந்தங்களை வைத்துவிட்டு, மற்றொரு தராசு தட்டில் தமிழை வைத்தால், எந்த தராசு தட்டை நீ தேர்ந்தெடுப்பாய் என்று கேட்டால், தமிழ் இருக்கிற தட்டை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். பயிலுறும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையார், குயில் போல் பேசிடும் மனையாள், அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, சந்தத மறவா தந்தை, தயமிக உடையாள் அன்னை, அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர். தமிழைத்தான் தேர்ந்தெடுப்பேன் நான். அந்த அளவுக்கு தமிழ் முக்கியத்துவமானதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். முக்கியமாக நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் கன்னியாகுமரியில் பிறந்து திராவிட இயக்க பற்றிலேயே திமுகவிலேயே இருந்து திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருந்தவர். நீங்கள் திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருக்கும் பொழுது உங்களுடைய தமிழ் மேடைகள் தோறும் ஒலித்தது. அன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? உங்கள் தமிழை பற்றி அவர் உங்களிடம் சொன்ன விஷயங்கள் நினைவு கூற முடியுமா? 1986 ஜூன் திங்கள் 2 அக்யூரேட்டா சொல்றீங்க நீங்க. தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் பெருவிழா. ஜூன் 3 ஐயாவுக்கு பிறந்த நாள். ஜூன் 2ஆம் தேதி இலக்கிய அணியின் சார்பில் இலக்கிய விழா கலைவாணர் அரங்கத்தில். தண்ணீர் இல்லாத தலைவர் கலைஞரின் விஞ்சிய புகழுக்கு பெரிதும் காரணம் அவருடைய அறிவா ஆற்றலான்னு தலைப்பு. பட்டிமன்றத்தினுடைய நடுவர் யாருன்னா பேராசிரியர் டாக்டர் நன்னன். ஆகச்சிறந்த பேராசிரியர். அவர் சிலப்பதிகாரத்திற்கு தந்த உரையெல்லாம் திருப்பி திருப்பி என்னை வியக்க வைக்கும். தமிழின் உச்சம் தொட்டவர். அதே நேரத்தில் பெரியார் கொள்கையை நாடெல்லாம் எடுத்து செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்த பெருமகன் டாக்டர் நன்னன். அவர் நடுவர். பட்டிமன்றத்தில் துரைமுருகன். நான் சின்ன வைப்பேன். நான் தான் இளங்கன்று. நீங்கள் தான் இளங்கன்று. தஞ்சை கூத்தரசன், திருச்சி செல்வேந்திரன், ரஹ்மான் கான், இவர்களெல்லாம் கலந்து கொண்ட பட்டிமன்றத்தில் ஆற்றலே என்கிற அணியில் நான் பேசுகிறேன். தலைவர் கலைஞர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார், பக்கத்தில் பேராசிரியர் உட்கார்ந்துருக்கார். ஆமாம், நான் அரங்கேறும் நேரம் அது. துரைமுருகன் நக்கல், நையாண்டி, நவரசம், அவரை துரைமுருகன் என்பதை விட உரைமுருகன் என்று அழைக்கலாம். அவருடைய பாணியிலே பேசினார். பிறகு
நான் துரைமுருகன் தலைமை எதிர் அணியில் நான் இருக்கேன். அந்த அணியினுடைய பேச்சை நடுவரவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு பதில் சொல்வதற்கிற வகையில் அவர்கள் எதுவும் எங்கள் அணியை நோக்கி கேள்விகள் வைக்கவில்லை. குளம் மட்டும் இருந்தது, குமுதம் இல்லை. குலைக்காம்பு நின்றது, கனிகள் இல்லை. களம் மட்டும் இருந்தது, வாழை காணோம். கடைகண்டான் அடலேறு பொருளை காணோம் என்று கண்ணதாசன் எழுதிய பாட்டு இவர்களுக்காகவே எழுதிய பாட்டு என்று சொல்லிவிட்டு, கலைஞருடைய ஆற்றலை அளக்க முடியாது. ஒரு பூவின் மொட்டு பூவாக மலர்கிற பொழுது ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் அண்டபிண்ட சராசரத்தை ஆட்டுவிக்கின்ற ஆண்டவனுக்கு இல்லை. ஆனால் அஞ்சுகச் செல்வன் கலைஞருக்கு ஒரு பூவின் மொட்டு பூவாக மலர்கிற சத்தத்தை கூட ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. கடல் அலையின் சத்தங்களுக்கு அகராது கண்டுபிடிக்கிற ஆற்றல் தலைவர் கலைஞருக்கு உண்டு. கலைஞர் நினைத்தால் காற்றை கூட கற்பழிக்க முடியும். ஆனால் கற்பழிக்கவில்லை. காரணம், நாம் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக. அவ்வளவு ஆற்றல் ஒரு பச்சை மிளந்த தமிழ் மனித தாவரங்களுக்காக ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு ஓயாதும் சாயாதும் உழைத்து கொண்டிருக்கிற தலைவர்கிட்ட ஆற்றல் இருக்கு. ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி நாவலர், பேராசிரியர், கடலூர் இளம்பெழுதி, எஸ்டி சோமசுந்தரம், KA மதியழகன், அண்ணாவின் அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்களெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள். பச்சையப்பன் கல்லூரியில் பட்டம் பெற்றவர் நாஞ்சிலார். அந்த தம்பிகளின் அணிவகுப்பில் தன்னையும் இணைத்து கொண்டு அந்த அறிவார்ந்த தம்பிகளுக்கே தலைமை தாங்குகிற இடத்திற்கு கலைஞர் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தார் என்றால் இந்த ஆற்றலுக்கு வானமும் ஈடாகாது அப்படின்னு சொன்னேன். கலைஞர் ஊர்ந்து கவனித்தார். கை தட்டல் எனக்கு பேச்சுக்கு. கலைஞரே கை தட்டுறாரு. ஆமாம், கலைஞரே அரங்கமே கை தட்டுறது. ஏன்னா சென்னையில் அது வரைக்கும் என் பேச்சை கேட்டதில்லை. ஓகே. நான் இறங்கி வந்தால என் கன்னத்தை பிடிச்சி இப்படி கிள்ளினார். நான் அவருடைய காலை தொட்டு வணங்கினேன். அதற்கு பிறகு 1986 நவம்பர் திங்கள் 8, 9 கோவை சிதம்பரம் பூங்காவில் இந்தியாதிக்கு எதிர்ப்பு திறந்தவெளி மகாநாடு. அந்த மாநாட்டில் தான் அண்ணன் ஸ்டாலின் தீக்குளித்த தியாகிகள் படத்தை திறந்து வைத்தார். அதே மகாநாட்டில் நாஞ்சில் சம்பத் பாவேந்தர் படத்தை திறந்து வைத்தேன். அந்த பாவேந்தர் படத்தை திறந்து வைத்து நான் பேசிய பேச்சை கன்னத்தில் கை வைத்து கொண்டிருந்து கேட்ட கலைஞர் நான் பேசி முடித்ததற்கு பிறகுதான் கையை எடுத்தார். அவ்வளோ கூர்ந்து கவனிச்சிருந்திருக்கு. அவர் கூர்ந்து கவனித்தார். நான் திசைகளின் தசைகளை பிக்கிற இரத்த சந்தத்தில் பாவேந்தனை அணுகினேன். பாவேந்தன் என்கிற கவிஞன் ஒரு தமிழ் இயக்கத்திற்கு தலைமை தாங்கினான் என்பதை விட தீர்ந்து போகாத திராவிட கொள்கைகளை தெருவெங்கும் கொண்டு சேர்ப்பதற்கு அவரே ஆதர்சமாகவும் ஆதார சுருதியாகவும் இருந்தார். 1938 இந்திய எதிர்ப்பு இயக்கம் ஒன்று தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழகம் தள்ளப்பட்ட பொழுது துறையூரிலிருந்து திருச்சியிலிருந்து தலைநகர் சென்னை வரையிலும் தலைவர் கலைஞருக்கு ஆதர்சமாக இருந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமி வழி நெடுக 90 பொதுக்கூட்டங்கள் பேசிவிட்டு சென்னை வந்து சேர்ந்தார். அந்த 90 பொதுக்கூட்டங்களிலும் அன்றைக்கு பாவேந்தர் பாட்டைத்தான் உச்சரித்து வானமதர முழங்கி கொண்டு வந்தார். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும்,
தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழ் தான் திக்கட்டுமே தொழ நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ்மொழி போருக்காக, உள்ளமிருப்பதும் தொழிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று பாவேந்தன் மொழிக்காக பாடிய பாடல்களை உச்சரித்து கொண்டு வந்து ஒரு தமிழ் இயக்கத்திற்கு உயிர் தந்தது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்ப்பதற்கு களம் காணுகிற வீரர்களுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய தீனி போட்டவன் பாரதிதாசன். தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வரலாற்றில் கடவுளை சாராத, சமயம் சாராமல் இயங்கியவன் பாரதிதாசன். ரொம்ப முக்கியமான புள்ளி அது. முக்கியமான புள்ளி இது. சமயம் சார்ந்தவர் எழுதல. அவர் பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டாலும் அவர் பாரதியின் தாசன் என்பதை விட அவர் ஒரு பகுத்தறிவு பாதையில் பயணம் செய்த கவிஞர். அவர் பாரதியிடத்தில் அவருக்கு நன்றி உணர்ச்சி இருந்தது. ஏன்னா ஒரு 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 வேகமும் வீச்சும் பாரதியிடத்திலிருந்து அவர் உள்வாங்கி கொண்டார். ஆனால் பாரதியை பின்பற்றி அவர் எதையும் எழுதலை அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். ரொம்ப பிரமாதமாக பேச்சு அமைஞ்சிச்சு. மதுரை ஆதீனம் அந்த மாநாட்டில் கலந்துகிறார். ஆசிரியர் ஐயா வீரமணி அந்த மாநாட்டில் கலந்துகிறார். அரசியல் நிர்ணய சபையில் இருந்த லட்சுமிகாந்தன் பாரதி ஐஏஎஸ் அவர் அந்த மாநாட்டில் கலந்துகிறார். நான் ஆதீனகர்த்தர், மதுரை ஆதீனகர்த்தருடைய கழுத்தில் கிடப்பது ருத்ராட்சங்கள் அல்ல, இந்தியை எதிர்க்கின்ற மொழி போரில் வெடிக்க போகிற குண்டுகள் அவர் கழுத்தில் இருப்பதுன்னு நான் பேசுறேன் அப்படின்னு பேசுறேன். ஆமா, நான் கீழே இறங்கி வந்து அந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் மு கண்ணப்பன், காரோட்டி கண்ணப்பன், எமர்ஜென்சி காலத்தில் கலைஞருடைய டிரைவர் கூட கலைஞர் சொல்லாமல் போயிட்டார். கார் ஓட்டுவதற்கு ஆள் இல்லை. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கண்ணப்பன் அவருக்கு கார் ஓட்டினார். கார் ஓட்டியதால் கைது செய்யப்பட்டவர் கண்ணப்பன். அதனால்தான் காரோட்டி கண்ணப்பன் பேர். ஒரு ஆலாம்பாளையத்தில் அரசனை போல வாழ்ந்தவர், இன்றைக்கும் வாழ்கிறவர். அவர் என் பேச்சை கேட்டுட்டு, என்னப்பா நாஞ்சிலாரையே ஓவர்டேக் பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அலங்கார் விடுதியில் கலைஞர் தங்கியிருந்தார். என்னை அழைச்சிட்டு போயிட்டு சம்பத்தை கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் பேச நல்லா இருக்குன்னு நேற்று சொன்னீங்கல்ல, நல்லா கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி பரிசுன்னு வச்சா உனக்கு தான் என் முதல் பரிசு தரணும்னு சொன்னார் கலைஞர். அப்படி என் பேச்சில் கலைஞர் ரொம்ப ரசிப்பார். அதை தாண்டி 1989 பொது தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன், தங்கம் தென்னரசனுடைய தந்தை தங்கபாண்டியன் களத்தில் நிற்கிறார். அந்த தேர்தலில் அப்போ தான் நான் சொற்பொழிவாளனாக பயணத்தை தொடங்குகிறேன். நாகர்கோவிலில் முதல் கூட்டம் மாலை 4 மணிக்கு. நாகர்கோவில் முடிச்சுட்டு திருநெல்வேலி முடித்து விட்டு கோவில்பட்டி முடிச்சுட்டு சாத்தூர் முடிச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் முடிச்சுட்டு சிவகாசி முடிச்சுட்டு விருதுநகர் முடிச்சுட்டு அருப்புக்கோட்டை. இத்தனை இடங்களில் கலைஞர் பேசுகிறார். நான் என்னுடைய 4 நண்பர்களை நாங்கள்லாம் காசு போட்டு நானே ஒரு வாடகை காரை எடுத்துட்டு கலைஞர் பேசுறதுக்கு முன்னாடியே நான் போய் பேசிகிட்டே போனேன். என்ன கூப்பிடவும் செய்யலை, நானாக போய் என்ன அறிவாலயத்திலேருந்து வர திமுக தலைமையிலேருந்து என்னை வர சொன்னாங்க. பேசு அப்படின்னு எல்லாரும் என்ன பேச சொல்லி நான் சரியாக 9:55 அருப்புக்கோட்டை தொகுதிக்கு போயிட்டேன். கலைமாமணி முத்துக்கூத்தன், ஆணைகள் இட்டே யார்தெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, அந்த பாடல் எழுதிய புகழ்பெற்ற கலைமாமணி முத்துக்கூத்தன் அவருக்கு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. சரி, நீங்க போகும்போது நடந்துட்டு இருக்கு. 10 மணிக்கு முடிச்சிட்டாரு அவர்.
அதுவரை தான் நடத்த முடியும், அதுக்கப்புறம் அது நடத்த முடியாது. ஆமாம். தங்கபாண்டியன்னா என்னை பார்த்தோன்னே வா வா சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டான் அப்படின்னு சொன்னார் என்ன. ஓகே. நீ தான் மானத்தை காப்பாற்றணும், தலைவர் வர்றது வரைக்கும் பேசினார். எப்போ வருவாருன்னு கேட்டேன். நான் இப்போ பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, துண்டு, இதுதான் எனக்கு அடையாளம். அப்போ அப்படியா? ஆமாம். தலைவர் வர்ற வரைக்கும் பேசணும்டா. அப்போ கரைவேட்டிலாம் கட்டலை? கட்டலை. தலைவர் வர்றதையும் நீ பேசணும்டா அப்படின்னாரு. எப்போ வருவார், எப்போ வருவார்னு யாருக்கு தெரியும் அப்படின்னாரு. விலாவரியாக விட்டு விளாஸ் அப்படின்னாரு. நான் 10 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு முடித்தேன். என்னங்கய்யா சொல்கிறீங்க? 9.5 மணி நேரம் பேசினேன். அடுத்த நாள் மாலை பத்திரிகையில் தலைப்பு செய்தி, அதற்கு அடுத்த நாள் தினகரன், தினமணி, தினமலர் எல்லா செய்தித்தாளையும் வந்துச்சு. கலைஞர் 7:30 மணிக்கு தான் மேடைக்கு வர்றாரு. நான் இப்படி பார்த்தேன். எவ்வளோ நேரமாக பேசுகிறேன்னு கேட்டார். 9.5 மணி நேரம் ஆச்சுன்னு. சரி முடி அப்படின்னாரு. கலைஞர் மேடைக்கு வந்துட்டார். பெரிய கடை திறக்கப் போகிறது, பெட்டி கடையை மூடுகிறேன். இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி சொல்லிட்டு பேச்சை முடித்தேன். சர்க்கஸில் வித்தை காட்டலாம், மேஜிக் செய்யலாம், மாயாஜாலம் செய்யலாம், புராண இதிகாசங்களை கூட பேசிவிடலாம். ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் 9.5 மணி நேரம் பேசுவது என்பது இயலாத காரியம். இன்னைக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இயலாத காரியம், அபூர்வ சாதனை. அதை செய்கிறவர்கள் இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் யாரும் இல்லை. தம்பி சம்பத் அந்த இதை நிரப்பியிருக்கிறாரு. எனக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, செயல்படுங்கள், நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டார். அவரே இப்படி முடிச்சிட்டாரு? ஆமாம், அவர் இவ்வளோதான் பேசினார். இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, சம்பத்தையெல்லாம் பேசிட்டான், இனி செயல்படுங்கள் அப்படின்னு கைவரலை காட்டி முடித்தார். இந்த தகுதியில் தான் கலைஞர்கிட்ட போய் நான் எனக்கு சாதி பின்புலம் கிடையாது, பண பின்புலம் கிடையாது. ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடைக்கோடி கிராமம், மலையாளம் பேசுகிற பகுதி நான் இருக்கிற ஊர். அந்த எனக்கு 1989 ஆகஸ்ட் திங்கள் 17ஆம் தேதி கல்யாணத்துக்கு ஒரு தேதி தந்தது. இந்த மாநாட்டில், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் 9.5 மணி நேரம் பேசினதை அங்கீகரித்து எனக்கு வந்தார். அப்படி அவருடைய அன்பை நான் பெற்றேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அது கேட்கும்போதும், அதே சமயம் வியப்பாகவும் இருக்குது. இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லும்போது பாவேந்தரையும் குறிப்பிட்டீங்க, அதே போல் பாரதியையும் குறிப்பிட்டீங்க. இருந்தாலும் பாரதியை இன்னைக்கு தமிழ் உலகத்தில் நிராகரிக்க முடியாதுங்கிறதுனால அவர் சொன்ன ஒரு வரியை குறித்து உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். பாரதி நான் கண்ட புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் இனிதாவதெங்கும் காணும்னு சொல்கிறாருல்ல, ஏன் இந்த வரிசையை பாரதி போடணும்? கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல்னு போட்டதுக்குள்ள ஏதோ சூட்சமம் இருக்குதா? இல்லை, பாரதி கொஞ்சம் சமயத்தின் மீது நாட்டம் உள்ளவர். பாரதிதாசனை போல இல்லை. இல்லை. ஆமாம். கம்பன் அவரை ஆட்கொண்டார். ஆட்கொள்ளுகிற தகுதி உள்ள புலவன் தான் கம்பன். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்பப்பா, கம்பனுக்கு ஈடெல்லாம் யாரும் கிடையாது. அதனால கம்பனை முதல்ல சொன்னார். வள்ளுவத்தை நடுநாயகமாக வச்சுக்கிட்டார். ஏன்னா வள்ளுவனுடைய தாக்கமும் வீச்சும் கம்பனிடத்திலும் இருந்தது, இளங்கோவடிகளிடத்திலும் சிலப்பதிகாரத்திலும் இருந்தது. அதனால இளங்கோவடிகளை கடைசியில் வச்சார். ஆனால் கம்பன் பாட்டு வள்ளுவத்தை பின்பற்றி கம்பன் பாடினான்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு கம்பர் எழுதியிருக்கிறார். தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் பேராசிரியர் நமசிவாயன், பெரும்புலவர் நமசிவாயன் தலைமையில் சுழலும் சொல்லரங்கம், வான்புகள் வள்ளுவனை பின்பற்றி நூல் யாத்தவர்களில் முந்தி நிற்பது யார் என்று ஒரு சுழலும் சொல்லரங்கத்தில் நாஞ்சில் சம்பத்துங்கிறனா கம்பன்னு பேசினேன். ஓகே.
அதனால் அது 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 ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தை அப்படி கொண்டாடினாங்க. ஆனால் என்னை பாதித்தவன் இளங்கோவடிகள் தான். அடுத்த கேள்விக்கு நாங்கள் தான் வந்தேன். என்னன்னா, நீங்கள் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தையும் பார்க்குறீங்க, முழுமையாக உள்வாங்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் கம்பராமாயணம், ஐயா கம்பர் எழுதுனது. இந்த ரெண்டுல விஞ்சி நிற்பது உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா எனக்கு விஞ்சி நிற்குதுன்னா நீங்கள் கம்பராமாயணத்தை சொல்லுவீங்களா, சிலப்பதிகாரத்தை சொல்லுவீங்களா? என்ன காரணம்ன்றதையும் சொல்லணும். இல்லை நடையில், அழகில், நயத்தில் கம்பன் மிஞ்சி நிற்கிறான். நடையில், அழகில், நயத்தில் கம்பன் மிஞ்சி நிற்கிறான். ஆனால் சிலப்பதிகாரம் தமிழர்களினுடைய தேசிய காப்பியம், முதல் தேசிய காப்பியம். சிலப்பதிகாரம் பாட்டுடை தலைவன் மன்னன் இல்லை, கடவுள் இல்லை. கடவுள் வாழ்த்து இல்லாமல் எழுத மாட்டார்கள். ஆனால் கடவுள் வாழ்த்து இல்லாமல் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று இயற்கையை ஆராதித்து கவிதை எழுதப்பட்ட காப்பியம் சிலப்பதிகாரம். அது முத்தமிழ் காப்பியம். இயல், இசை, நாடகம், இது மூன்றும் உள்ளடக்கியது சிலப்பதிகாரம். அதை தாண்டி அரசு துறந்தார். செங்குட்டுவன் சேரநாட்டு மன்னனாக இருந்த பொழுது ஒரு நிமித்திகன் ஆட்சிக்கும் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கான யோகம் இளையவனுக்குத்தான் இருக்கிறது, செங்குட்டுவனுக்கு இல்லைன்னு சொன்னார். யோசியர்களே அரசியலை தீர்மானிக்கிறார்கள் இன்னைக்கும். அன்னைக்கே ஜோசியன் சொல்லிட்டான், இளங்கோவன் இளையவன் தான் அரியணை ஏற தகுதி உள்ளவன், அவனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு, அண்ணனுக்கு இல்லைன்னா. என் அண்ணனுக்கு அதிகாரத்தில் கொற்றத்து விசில் அமர்வதற்கு வாய்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டு வாழ்க்கையை துறந்தான். அரசன் என்கிற மகுடத்தையே விரும்பாமல் வாழ்க்கை துறந்தான் இளங்கோவடிகள். அதனால தான் அடிகள்னு பேர். துறப்பதனால் அடிகளாயிட்டாரு. அது போக கண்ணகி சிலை பாட்டுடை தலைவன் அரசனாக இருப்பான், இல்லாவிட்டால் ஆண்டவனாக இருப்பான். ஆனால் குடிமக்கள் காப்பியம் அது. அரசனுக்கும் ஆண்டவனுக்கும் அங்கே இடம் இல்லை. குடிமக்கள் காப்பியம்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தமிழினுடைய சிகரம் தொட்ட பெரும் பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த பெருமகன், அதை குடிமக்கள் காப்பியம் என்று எழுதுகிறார். கண்ணகி சிலை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அகற்றப்பட்டது. எங்கே தூக்கி மியூசியத்தில் போட்டாங்க. அன்னைக்கு நான் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது, ராமாயணம் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் உண்டு. இன்னைக்கு பேசிட்டு உண்மை இன்னைக்கு நங்கநல்லூரில் ஒரு தான் பேசிகிட்டு இருப்பான். இது மகாபாரதம் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் உண்டு, எக்கச்சக்கம் உண்டு. ஆனால் சிலப்பதிகாரம் பேச இன்றைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை? ஆமாம். ஓகே. சிலப்பதிகாரத்தை பேசியிருந்தால் கண்ணகி சிலை அகற்றப்பட்டிருக்குமா? நானே ஒரு 10 நாள் சிலப்பதிகாரத்தை பேசலாம் என்று இருக்கிறேன். இந்த கண்ணகி சிலை அகற்றப்பட்ட அடுத்த நாள் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிறேன். நானே ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமுதுகுன்றம், அதாவது விருத்தாசலம், ஒரு பாவேந்தர் பெயரால் ஒரு அமைப்பு நடத்துகிற ஓவியர் மோகன் 10 நாள் சிலப்பதிகாரம் விழா ஏற்பாடு செய்தார். நான் 10 நாள் பேசினேன். 10 நாளும் பேசுனீங்க? ஆமாம். நான் 2002 வைகோ பொடா சட்டத்தில் கைதாகி சிறையில் இருக்கிற காலம் 10 நாள் பேசினேன். இன்னைக்கு ஒரு பெரிய சாதனை அது. 10 நாள் பேசிட்டேன். கடைசி நாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மெய்யப்பன், மணிவாசகர் நூலகத்தினுடைய அதிபர், எனக்கு இலக்கிய சித்தர் என்று விருது அந்த விழாவில் தந்தார். 10 நாள் பேசினேன். இப்போ 2 வருடங்களுக்கு முன்னால்
பெரிய புராணத்தை 13 நாள் பேசினேன். அரசியல் மேடையில் அனல் கொதிக்க பேசுகிற நாஞ்சில் சம்பத் விராலிமலையில் தாமிர சபை அறக்கட்டளையின் சார்பில் 13 நாள் பெரிய புராணம் பேசினேன். நான் பேசக்கூடாதுன்னெல்லாம் எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. ஓ ஆமாம், சம்பத்து பேசக்கூடாது, வேற யாரையும் கூட்டிடுவாங்கன்னு. அவரை தான் கூப்பிட்ருக்கோம், அவர் தான் பேசுவார் அப்படின்னாங்க. நான் 13 நாளும் பேசுகிறேன். இன்றைக்கி அதை நான் தொடர்ந்து அரசியலில் ஒரு பக்கம் ஈடுபாட்டோடு நான் இயங்கினாலும் இலக்கியத்தின் மீது மிகுந்த காதலோடு தான் இருக்கிறேன். நாளை நான் துபாய் சொல்லுகிறேன், திருக்குறள் மகாநாட்டில் பேச. அங்கே தலைப்பு 60ல் 20. ஓ திருக்குறள் பேசுகிறேன். வர்ற மே 11ஆம் தேதி பொன்னமராவதி முத்தமிழ் பேரவையில் கதை நயமும் கலை நலனும் நிறைந்திருப்பது புகாரிலா மதுரையிலான்னு ஒரு பட்டிமன்றம். சிலப்பதிகாரம் புகார் காண்டமா மதுரை காண்டமான்னு கேட்குறாங்க. ஆமாம், அதில் பேராசிரியர் பூசி கணேசன், ஒரு பெரிய ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய ஹெச்ஓடியாக இருந்து ஓய்வு பெற்றவர். உத்தமபாளையம் கல்லூரியினுடைய பேராசிரியர் டாக்டர் பானசீகன், ஒரு ஆசிரியர், ஒரு பேராசிரியராக இருக்கிற முத்து, இவர்களெல்லாம் வாதிடுகிறார்கள். நான் நடுவராக இருக்கிறேன். எனக்கு அந்த தாகம் இன்னும் தீரலை. எல்லா இலக்கியங்களையும் பதிவு செய்யணும்னு எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. காலம் ஒத்துழைக்குமா, என்னுடைய உடல் நலம் அதற்கு ஒத்து வருமானெல்லாம் தெரியலை. ஆனால் பேசுறதுக்கு தயாராகிட்டுருக்கேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நீங்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறீங்க. இப்போ நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எது சரிப்படுதோ இல்லை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறங்க இல்லையா? அந்த படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுக்கு ஒரு தாகம் இருக்கணும். போதும்பா, இப்போ ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே அரசியல் காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற சம்பவத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம், இலக்கிய மேடை வேண்டான்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பாங்க, இலக்கியம் தான் நாங்கள் விரும்புகிறோம், அரசியல் வேணான்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு முடிவு எடுத்தேன், அரசியலே வேண்டாம். அப்படி முடிவு எடுத்தீங்களா? வைகோவிடமிருந்து விலகி வெளியே வந்த நேரத்தில் இனிமேல் அரசியலே வேண்டாம், நான் இலக்கிய மேடைகளில் பேசுகிறேன் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். ஆனால் அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை. இலக்கிய அமைப்புகளெல்லாம் இழைத்து விட்டன, களைத்து விட்டன. கண்ணுக்கு முன்னாலேயே அவை அருகி கொண்டு வருவது மிகுந்த கவலைக்குரிய செய்தி. நீங்கள் தமிழ் குறித்து தொடர்ச்சியாக உங்களுடைய அரசியல் மேடையில் கூட உங்களுடைய தமிழை ரசிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இலக்கிய மேடையாக கூட இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம வெளிப்படையாகவே பேசுவோம். தமிழ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இளைய சமூகத்துக்கு அது ஒரு மொழி தானே, இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டூல் சார், அது படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மொழியை தாண்டி அதில் பல உச்சங்களை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் எல்லாமே இருக்குது, வாழ்வியல் இருக்குது, இறை இருக்குது, வானியல் இருக்குது, நீதி இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தமிழை ஒரு வெறும் மொழியாக பார்க்கக்கூடிய இளைய சமூகத்துக்கு நாஞ்சில் சம்பத் என்ன சொல்ல விரும்ப? என்ன சொல்கிறேன், சாதி மனிதனை ஒன்றிணைக்காது, உண்மை. சமய மனிதனை ஒன்றிணைக்காது, உண்மை. மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும். இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் அதிபராக முகமது அலி ஜின்னா முடிசூட்டப்பட்டார். விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் அதிபர் முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவுக்கு போகிறார். லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். வரவேற்பை பெற்றுக்கொண்டு அவர் உரையாற்றுவதற்கு ஒலிபெருக்கிக்கு முன்னால் பேச ஆரம்பிக்கிறார். வாயை மூடென்று அந்த கடல் தோற்க கூடியிருந்த கூட்டத்தில் ஒரு வாலிபன் கத்துறான், ஜின்னாவுக்கு எதிராக. பூமி பந்தில் நமக்கென்று ஒரு நாடு பெற்று தந்த நாயகன், பூமி பந்தில் எங்களுக்கும் ஒரு நாடு உண்டு என்று நாங்கள் பெருமிதத்தோடு நடைபெறுவதற்கு பாதை சமைத்து தந்த எங்கள் மீட்பன் முகமது அலி ஜின்னாவை வாய மூடுன்னு சொல்கிறான்னு சொல்லி அந்த பையனுக்கு கன்னத்தில் அரைந்து வாயை அமுக்கி தலையில் அடித்து தோலை அழுத்தி பேசாமல் இருடான்னு அழுத்தி உட்கார வச்சுட்டு போனாங்க. மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார்.
மீண்டும் அந்த இளைஞன் திமிறி எழுந்தான். வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு, நீ உருது மொழியில் பேசுவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு கத்திட்டான். அவரை குண்டு கட்டாக தூக்கி வெளியே தூக்கி வீசி எறிந்தார்கள். அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எறியப்பட்டவன் தான் முஜிபுர் ரஹ்மான், வங்கத்தின் தந்தை, வங்கத்தினுடைய முதல் அதிபர், வங்கத்தினுடைய விடுதலை போருக்கு தலைமை தாங்கியவன். சாதி மனிதனை ஒன்றிணைக்காது. பாருங்க, இதுவரைக்கும் பாருங்களேன், சாதி ஒன்றிணைந்ததாக சரித்திரமே இல்லை, சமயமும் ஒன்றிணைத்ததாக சரித்திரம். சமயம் வேறுபடுத்தும், உண்மை, சாதி வேறுபடுத்தும், மொழி ஒன்றிணைக்கும். இன்னைக்கு உக்ரைன், அதற்கு காரணம் மொழிதான். மொழிதான் காரணம். இன்னும் அந்த உக்ரைன் மக்கள் வீச்சோடு போராடுகிறார்கள். ஒரு பெரிய வல்லாதிக்கத்தை எதிர்த்து லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்ததற்கு பிறகும் களத்தில் உக்ரைன் மக்கள் நிற்கிறார்கள் என்றால் மொழிதான் காரணம். ஜெர்மனி மொழியை ஹிட்லர் திணித்தான். ஒரு யூகோஸ்லேவியா என்கிற நாடு பிறந்தது, மொழிதான் காரணம். இன்னைக்கு அந்த அநியாயத்தை செய்வதற்கு பல பேர் இன்றைக்கு சிந்திக்கிறார்கள். திமுக அதை மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அந்த கூட்டங்களை நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இளைய சமூகம் எதனால் கொஞ்சம் இந்த எண்ணத்துக்கு வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தொடர்ச்சியாக பல மேடைகளை பார்க்குறீங்க, நீங்களே ஒரு வார்த்தையை சொன்னீங்க, பகிர்ந்தீங்க, அருகி விட்டது, இளைத்து போய் இருக்கிறதுன்னு ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணுறீங்க. என்ன காரணம்? அதற்கு காரணம் ஊடகம்தான். தொலைக்காட்சி, ஊடகம், சமூக வலைத்தளத்தினுடைய தாக்கமும் வீச்சு வேகமாக இருக்கு. அதற்கு அடிமைப்பட்டு போனார்கள். என்னை கேட்டால் இந்த அலைபேசி இருக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோன், இது வினை சுமை, இது உலா பிணம். இதை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற தெளிவில்லாத ஒரு மந்தை சமூகம். இப்படித்தான் இருக்கும். இதுவும் உடஞ்சிரும். இப்போ தொலைக்காட்சி பார்க்குறவங்களே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? உண்மை உண்மை. எல்லாம் கைபேசி தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் இந்த கைபேசி பயன்படுத்தணும்னு இருக்க மாட்டான். இன்னும் ஒன்று வந்துடும், அறிவியல் கொண்டு வந்துடும். அதுதான் இதை தாண்டி தமிழை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழர்களுக்கு இருக்கிறது. இன்னும் மேடை தமிழுக்கு ஒரு பின்னடைவும், மேடை தமிழில் ஒரு தேக்கமும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன மாதிரி சொல்ல வரீங்க? தேக்கம்னா என்ன பொருள்? கூட்டம் கேட்கிற ஆர்வம் யாருக்கும் இல்லை. கூட்டுகிறார்கள், கூடவில்லை, கூட்டுகிறார்கள். அப்படி உள்ள கூட்டங்களை பேசுவதுக்கே எனக்கே கூச்சமாக இருக்கு. நான் கூட்டம் நடத்துகிறவர்கள்ட்ட சொல்லிடுவேன், எனக்காக நீங்கள் கூட்டத்தை திரட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டாம், என் பெயரை போட்டு விளம்பரம் செய்யுங்கள், தானா கூட்டம் வரும். வர்ற கூட்டத்தை நான் தக்க வச்சு கொள்வேன் என்பதை விட இனி ஒரு கூட்டத்தை நானே என் பேச்சிலேயே உருவாக்கி நான் பெற்று போகிறேன் அப்படின்னே சொல்லி அப்படி நடத்திட்டு இருக்கேன். புளியந்தோப்பு வட சென்னையில் 23ஆம் தேதி பேசினேன். முதல்வர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் அதை சொல்லிட்டேன். இந்த மாதிரி எனக்காகலாம் கூட்டாதப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் நயமாகவே பேசுவேன். ரொம்ப 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 நயமாக பேசுகிறதுக்கு நான் திங்க் பண்ணி அதை அப்படி அழகாக கொண்டு வருவேன். அண்ணன் ஸ்டாலினுக்கு 72வது பிறந்தநாள் கூட்டம். நான் சொன்னேன், அவர் மார்ச் 1ஆம் தேதி பிறந்தார். எல்லா மாதங்களுக்கு பின்னால், பெயர்களுக்கு பின்னாலும் ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. ஜகமஞ்ச போரிட்ட அகஸ்டஸ், அவனை மையமாக வைத்துத்தான் ஆகஸ்ட் என்ற பெயர் வந்தது. திசைகளை வென்ற மாவீரன் ஜூலியஸ் சீசர், அவனுடைய பெயரை வைத்துத்தான் ஜூலை மாதம் என்று பெயர் வந்தது. எல்லா மாதத்திற்கு 30 நாட்கள், 31 நாட்கள் இருக்கிறது. ஆனால் பிப்ரவரி மட்டும் தன்னுடைய நாட்களை குறைத்து கொண்டது 28ஆக. ஏன் பிப்ரவரி மாதம் மட்டும் தன்னுடைய நாட்களை 28ஆக குறைத்ததென்றால், மார்ச் 1ஆம் தேதி அண்ணன் ஸ்டாலின் உதயமாக வேண்டும் என்று
பிப்ரவரி தன்னுடைய நாட்களை குறைத்து கொண்டதும்பேன். இந்த அணுகுமுறை திமுக மேடையில் யாரும் சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன். அணுகுமுறையும் சரி, உங்களுடைய ஆற்றலும் சரி, எல்லோரையுமே வந்து கட்டி போட வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போவும் நீங்கள் அண்மையில் சொன்னீங்க, திருக்குறள் மாநாடுக்கு நான் வந்து போகிறேன் தம்பி அப்படின்னு சொன்னீங்க. திருக்குறள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் தொட்டு பல முக்கியமான தமிழ் அன்பர்கள் திருக்குறளை வச்சு தான் பேசியிருக்காங்க. இப்போ திருக்குறள் எவ்வளோ முக்கியத்துவமானு நினைக்கிறேன். இல்லை, நான் வந்து கல்லூரி மாணவனாக, தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவன் நான், ஒரு தொடர்ந்து என்னுடைய சித்தப்பா தென்காசி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு ஊழியராக இருந்தார். சரி. தென்காசியில் ஒரு திருவள்ளுவர் கழகம் இருக்கு. அந்த திருவள்ளுவர் கழகம் 10 நாள் விழா எடுப்பாங்க மே மாதம். நீ வாரையாடா அப்படின்னு கேட்டது எங்கள் சித்தப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். காலையில் என்னை சைக்கிள் வச்சு குத்தாலத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஐந்தருவியில் குளிச்சுட்டு தென்காசிக்கு திரும்ப வந்து பாலையில் 10 மணிக்கு போயிடுவேன். தென்காசி திருவள்ளுவர் தரையில் உட்காந்து பேச்சு கேட்பேன். அங்கே தான் தபத்திரு குன்றக்குடி அடிகளாரை பார்க்குறேன். முதல் முறையாக அப்போ தான் பார்க்குறேன். என்ன வயது இருக்கும் அப்போ உங்களுக்கு தோராயமா? அப்போ எனக்கு ஒரு 16 வயசு. ஓகே. அங்கே தான் திருக்குறளார் வி முனுசாமி, அவர் பேச்சை கேட்குறேன். இன்னைக்குள்ள எல்லாம் பேச்சாளர்களே கிடையாது, அவரை கம்பேர் பண்ணுவோம், அவ்வளவு நகைச்சுவை. அங்குத்தான் பெரும்புலவர் நடேச முதலியார் இரவு 10 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறார், 12 மணிக்கு முடிக்கிறார். மலரினும் மெல்லிது காமம் என்பது அவருக்கு தலைப்பு. எட்டயபுரம் துரைராஜ் பேராசிரியர், பெரும்புலவர் பா நமசிவாயம், ஆபா ராஜகோபாலன், செல்வ கணபதி, அண்ணன் சுகிசிவம் எல்லாரும் தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு படம் எடுத்து வருவாங்க. பயங்கரமாக இருக்கும். அதில் என்னை மிகவும் பாதித்த சொற்பொழிவாளர் இளம்பிறை மணிமாறன். ஏபிசி மகாலட்சுமி கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர், கம்மனில் தோய்ந்தவர். 10 நாள் மகாபாரதம் பேசுவாங்க, 10 நாள் ராமாயணம் பேசுவாங்க. ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் 55 நாட்கள் ஆத்தூரில், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மகாபாரதம் பேசினாங்க. இத்தனைக்கு அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஆமாம். அந்த இங்கிலீஷ் கொட்டேஷன் அப்படி சொல்லிட்டு தமிழில் வந்து தாவி வந்து விழுவாங்க பாருங்க. எப்பா உயிர் எனக்கு அப்படியே நான் உங்களுக்கு அடிமையாகிட்டேன். அவங்க தலைமையில் நான் பல கூட்டங்களில் பேசினேன். இப்போ அவங்க கொஞ்சம் உடலில் குந்தி இருக்கிறாங்க. அவருக்கு வானமும் சிறகுமாக இருந்தவருடைய கணவர் மணிமாறன் இறந்துட்டார். இப்போவும் அவங்க பேசுகிறாங்க. போன தடவை கம்பன் கழகத்துக்கு சென்னைக்கு வந்தாங்க. திருக்கோவிலூருக்கும் கபிலர் விழாவுக்கும் போனதாக கேள்விப்பட்டேன். அவங்கள போய் ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்படி பேசினாங்க. சரஸ்வதி ராமநாதன், காந்திமதி, ராசம் மரகதம், கோப்பா தாமரை, இதெல்லாம் அந்த காலத்தில் நட்சத்திர தைதியோட சொற்பொழிவாளர்கள். இவங்க பேச்சை கேட்ட உடனே நான் என்ன முடிவு பண்ணேன்னா, வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் வரணும், ஒரு அரசு அதிகாரி ஆகணும், ஆசிரியராகணும், பேராசிரியரான கனவை அன்னைக்கே உடச்சி நொறுக்கிட்டு நான் இந்த மேடையை அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். படிக்கணுங்கிறது தான், அதுக்கு படிக்கத்தான் செய்யணும். நான் 3ஆம் வகுப்பில் பேச்சாளர் எங்கள் பள்ளியில், மணலிக்கரை புனித ஜோசப் தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பில் எனக்கு வகுப்பாசிரியர் எமிலி டீச்சர். நான் கொஞ்சம் அழகாக குண்டா அப்படி இருப்பேன். டேய், நீ சுதந்திர தின விழாவில் பேசுகிற, நான் உனக்கு எழுதி தர்றேன்னு சொல்லி அந்த டீச்சர் நேருவினுடைய முதல் சுதந்திர தின விழா உரையே எனக்கு எழுதி தந்தாங்க. நான் அதை படித்தேன். உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது இந்தியா சுதந்திரத்தில் கண்விழித்து கொண்டது அப்படின்னு தொடங்கும். அந்த பேச்சை எழுதி தந்தாங்க. அன்னைக்கே படித்து முடிச்சுட்டு அந்த டீச்சர்கிட்ட அடுத்த நாள் ஒப்புவிச்சேன். அந்த சுதந்திர தின விழாவில் பேசினேன். டாக்டர் மூவாவினுடைய திருக்குறள் உரை எனக்கு பரிசாக தந்தாங்க. அதுலேருந்தே படிக்கணும்னு வெறி வந்துடுச்சு. எப்போதும் படிப்பு தான்.
சிறைக்கு போனால் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் புத்தகம் படிச்சுட்ருப்பேன். இன்னைக்கு காஞ்சியில் ஒரு இளைய பீடாதிபதி பதவி ஏற்றிருக்காரு. இவருக்கு முன்னாடி இருந்த விஜயேந்திர பெரியவான்னு சொல்லுவாங்க. அவருடைய தெய்வத்தின் குரல் 6 வால்யூம். ஆமாம், நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது படித்தேன். தெய்வத்தின் குரல் 6 படிச்சுட்டேன். 6 வால்யூம் படிச்சுட்டேன். கோவை மத்திய சிறையில் இருந்த பொழுது, தேசிய பாதுகாப்பு சட்ட கைதியாக இருந்த பொழுது படித்தேன். எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன். எனக்கு பசித்தால் பால் சோறு, தவித்தால் தாய்மொழியாக இருக்கிற தயாளன் என்னுடைய நண்பன். ஃப்ரெண்ட்ஸ் கேட்ரிங்ஸ் அதிபர் கோவை ராதாகிருஷ்ணன் என்ன வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டாலே தெய்வத்தின் குரல் 6 வால்யூம் வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். அங்கே தான் படித்தேன். இப்படி எப்போதும் படிச்சுட்டே இருப்பேன். அதுதான் உங்களை வந்து மேடைகள் தோறும் புதிய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பேசுவதற்கு உந்து தள்ளுகிறது. ஆமாம். ஏன்னா நான் வந்து அரசியல் மேடையில் எதிரிகளை வசைபாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்த வேண்டும் என்பதை தாண்டி தமிழுக்கு ஒரு தங்கச்சி மாசனத்தை போட்டு கொடுக்குங்கிற தவிப்பும் தாகமும் எனக்கு இன்னும் இருக்குது. ஏன்னா மேடையில் இலக்கியத்தை கோட் பண்ண மாட்டாங்க அரசியல் மேடைகளில். அண்ணா அந்த பாணியை தொடங்கினார். கலைஞர் கூட அது ஏதோ ஓரளவுக்கு பின்பற்றினார். அண்ணா வைகோ பின்பற்றினார். ஆனால் அவங்க சமய இலக்கியங்கள் பக்கம் போக மாட்டாங்க. அண்ணா மகாபாரத இதிகாசத்திலிருந்து ஊமை சொல்லுவார், ராமாயணத்திலிருந்து ஊமை சொல்லுவார். சமய இலக்கியங்கள் பக்கம் போக மாட்டார். நான் சமய இலக்கியங்களையும் சேர்த்து கோட் பண்ணுவேன். நாங்கள் தோத்துட்டோம் தேர்தலில், நீங்கள் எங்களை கைவிட்டீங்கன்னெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம். பால் நினைந்தூட்டும் தாயினம் சால பிரிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளெடு பிரிக்கி உலப்பில ஆனந்தமாயை தேனினை சுரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிழந்த எழுவதினியே என்று கேட்ட மாணிக்க வாசகரைப் போல உங்களைத்தான் சிக்கனை பிடித்திருக்கிறோம், எங்கே போகப் போகிறீர்கள் என்று அந்த திருவாசகத்தை ஒரு திமுக மேடையில், ஒரு திராவிட இயக்க மேடையில் கோட் பண்ணுகிறது நான் தான். திமுக மண்டல திருவாசகம். ஆமாம், பண்ணனா இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். திருக்குறள் எவ்வளவு தூரம் உங்களை பாதித்த ஒரு, அதான் திருக்குறள், அந்த திருக்குறள் விழா தான் என்னை பாதிச்சிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக திருக்குறளை வந்து எத்தனை தடவை படித்தாலும் நமக்கு புதிய புதிய செய்திகளை தந்து கொண்டே இருக்கிற வல்லமை திருக்குறள் என்கிற ஞான கருவூலத்துக்கு இருக்கிறது. காமத்துப்பால் இன்பத்துப்பாலும் வாங்க. காமத்துப்பால் தான் பேரு. ஆமாம், அது இன்பத்துப்பால் தான். தனிமனி கணவன் மனைவி இல்லைன்னா காதலன் காதலி, அந்த தலைவன் தலைவி இருக்கிற இது அதுதான். அதில் ஒரு கணவனும் மனைவியும் இல்லைன்னா காதலனும் காதலியும் உறவு கொள்ளுகிறார்கள். கணக்கில்லாத முத்தங்களை பொழிகிறார்கள். கட்டி பிடித்து காற்று இடையிலே ஊடுருவ முடியாத அளவுக்கு நெருக்கத்தில், கலவியில், கணக்கில்லாத இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கிற இன்பத்திற்கு ஈடாக இன்னொன்றை சொல்ல முடியாது. ஆனால் திருவள்ளுவர் இப்படி அனுபவிக்கிற இன்பத்துக்கு ஏதாவது ஒப்புமை இருக்கான்னு கேட்டால் திருவள்ளுவர் சொன்னார், தானே உழுது, தானே நாற்று நட்டு, தானே பயிர் வைத்து, தானே நட்டு, தானே நீர் பாய்ச்சி, தானே களை பறித்து, கண்காணித்து, வெட்டுக்கிளிகள் விழுங்கி விடாமல் நெல் வளருகிற பொழுது கணவனும் மனைவியுமாக வண்டி ஓட்டி கொண்டு வந்து இரவெல்லாம் காத்திருந்து அந்த நெல்லை, புத்தரிசி நெல்லை வீட்டுக்கு கொண்டு போய் அரிசியாக்கி சோறு பொங்கி சுற்றம் தன்னுடைய உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு பசித்து வந்த அவங்களுக்கு பரிமாறுகிற பொழுது அவன் அடைகிற மகிழ்ச்சிக்கு ஈடானது இந்த இன்பம்னு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒப்புமை இல்லை அது? ஆமாம், அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். அப்படி சிந்திக்கிற ஆற்றல் திருவள்ளுவருக்கு இருந்தது.
எழுதும் கால் கோல் காணா கண்ணை போல். கண்ணுக்கு தானே மை திட்டுறோம். ஆமா, இந்த கோல் கண்ணை பார்க்குமா? பார்க்காது. பார்க்காது. எழுதும் கால் கோல் காணா கண்ணை போல்னா அவன் எவ்வளோ அவருக்கு கேமரா எப்படி இருந்திருக்கு பாருங்க. கல்லாதான் சொல் காமுறுதல். ஒரு படிக்காத தற்குறி அவனுக்கு பேச்ச ஒருத்தன் ரசிக்கிறான்னா முலை இரண்டும் இல்லாதால் காமுற்று. ரெண்டு முலைகளை மார்பகங்களை இல்லாதவளுக்கு கூட ஒருத்தன் காமம் கொண்டிருந்தான் என்றால் கல்லாதான் சொல் காமுறுதல் மாதிரின்னு சொல்லி சிந்திக்கிறார். ஒப்புமை. ஒப்புமை. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், உலகம் உருண்டைன்னு முதல்ல சொன்னவன் கலீலியோ. சித்திரவதைக்கு ஆட்பட்டான். ஆமா, அவரை போட்டு சித்திரவதை பண்ணாங்க. சித்திரவதை செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்கிற எல்லைக்கு வந்தார்கள். உலகம் உருண்டை என்று முதலில் சொன்னவன் கலீலியோ என்று சொல்லுகிறார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், கலீலியோ உலகம் உருண்டை என்று சொல்லுவதற்கு முன்னால் உலகம் உருண்டை என்று முதலில் சொன்னவன் எங்கள் வள்ளுவன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற பாட்டிலேயே உலகம் உருண்டைன்னு எங்க வள்ளுவன் சொல்லிட்டான்னு நான் இப்படி கொண்டு போவேன். சுழலுது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லி இந்த புதிய விளக்கங்கள் எல்லாம் இந்த இது ஒரு திறனாய்வு கலையாகும். உண்மை. யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். இலக்கிய திறனாய்வு மற்றும் பல விஷயங்களை குறித்து பேசியிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்னா நீங்கள் NSAல கைது செய்யப்பட்டது தான். அதுவும் முக்கியமாக ஒரு பேச்சுக்காக, நாதியற்றவனா தமிழன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் பேசுனதுக்காகத்தான் கைது செய்யப்பட்டீங்க. ஐயா வைகோ தான் உங்களுக்காக கூட வாதாடினாங்க. நாதியற்றவனா தமிழன் அப்படின்னு நீங்கள் பேசுன அந்த பேச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஏன்னா உங்களுடைய மகள் பேர் கூட மதிவதனி தான். உங்களுக்கு அந்த மகன் பேர் சரத். ஆமாம், சரத். அவன் சரத் யாருன்னா சுப்ரீம் ஸ்டாருக்கு பேர் இல்லை. சரத் யாருன்னா இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இந்திய அமைதிப்படை இலங்கையில் அழிச்சாட்டியம் செய்த பொழுது வைகோ அண்ணன் இலங்கைக்கு சென்ற பொழுது வைகோவை கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். வைகோவின் மீது துப்பாக்கி சூடை நடத்தினார்கள். அந்த துப்பாக்கி குண்டை தன்னுடைய மார்பில் ஏந்தி மறித்தவன் தம்பி சரத். அவனுக்கு பேர் தான் என் மகனுக்கு வச்சேன். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஈழ உணர்வு கொண்ட மனிதரும் நீங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேச்சால் நீங்கள் NSAல கைது செய்யப்பட்ட போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உணர்வுகள்? நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிகுந்த மனநிறைவு. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னு உங்களை மாதிரி ஒரு நிருபரை என்ற கேட்ட பொழுது நான் தமிழ் ஈழம் தம்பியின் தலைமையில் மலர்ந்ததற்கு பிறகு போரினால் பாதிக்கப்பட்ட தமிழீழப் பகுதிக்கு சென்று வாழ்க்கை இழந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பணி செய்ய வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் லட்சியம்னு சொன்னான். இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதே உணர்வில் தான் நான் இயங்கிட்டு இருக்கேன். ஏன்னா உலகத்தினுடைய விடுதலை வரலாற்றில் ஒரு விடுதலைக்காக இவ்வளவு ஈகம் செய்தது எந்த இனமும் கிடையாது. தமிழினம் தான் செய்தது. உங்களுக்கு பூகோளமே பலிபீடமாயின்னு புலவர் புலமை பித்தன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பூகோளமே நமக்கு பலிபீடமாயிற்று. நமக்கு யார் இதுக்கு துணை நிற்க வேண்டுமோ அவர்கள் நமக்கு இதுவரைக்கும் துணை நிற்கலை. இந்தியா என்கிற வல்லரசனுடைய கருணையும் கடாட்சம் இல்லைன்னா தமிழீழத்திற்கு சாத்தியம் இல்லை. இப்பொழுது ஆயுதம் தாங்கி போராடுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் சர்வதேச நிர்பந்தங்களும் அழுத்தங்களும் கொடுத்தால் மீண்டும் தமிழீழம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் கனடா போய்விட்டேன், பிரான்ஸ் போயிட்டேன், இங்கே ஆஸ்திரேலியா போயிட்டேன், கனடா போயிட்டேன், ஆஸ்திரேலியா போயிட்டேன், அமெரிக்கா போயிட்டேன். தமிழீழ அரசபை கூட்டத்தில் நியூயார்க் கான்ஃபரன்ஸில் பேசிட்டேன். உலகம் எங்கும் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தமிழீழ கனல் இன்னும் அவர்களிடத்தில் அணையாமல் இன்னும் இருக்கிறது. அதனால் நாஞ்சில் சம்பத்து காலத்தில் அது நடக்கலைனாலும் என் பிள்ளையின் காலத்தில் அது நடக்கும்னு நம்புகிறவர்களை நான் வருது. அந்த பேச்சு ஞாபகம் இருக்காங்க ஐயா உங்களுக்கு? அந்த ஞாபகம் இருக்கு. நாதியற்றவனா தமிழன். ஆமாம், ஞாபகம். நாங்கள் நாதியற்றவர்களான்னு நான் கேட்டேன்.
பெருஞ்சோற்று உதிய சேரலாதுன்னு ஒரு மன்னன் இருந்தான், சேர மன்னன். மகாபாரத யுத்தத்தில் களம் கண்ட வீரர்களுக்கு அவன் தான் சோறு போட்டான். ஆமாம், அதனால தான் பெருஞ்சோற்று உதிய சேரலாதுன்னு பேர். நாங்கள் மகாபாரத யுத்த வீரர்களுக்கே சோறு போட்ட பரம்பரைடா எங்கள் பரம்பரை அப்படின்னு நான் சொன்னேன். கூனி வளையவோ மேனி, கும்பிட்டு கால் பிடிக்கவோ கைகள், தீனி மகிழவோ வாழ்க்கை, தேடி முழக்கடா சங்கம்னு பேசினேன் நான். போர்த்துகீசியர்கள் இலங்கைக்கு வருவது முன்னாலேயே இலங்கையில் தமிழர்களுக்கு 6 நாடுகள் இருந்தது. நாங்கள் நாடற்றவர்களா, நாங்கள் நாதியற்றவர்களான்னு நான் கேட்டேன். நான் கடுமையாகத்தான் அன்னைக்கு பேசினேன். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட மகிழ்ச்சி அடைந்தேன். என்னை பார்ப்பதற்கு தினசரி ஆர்வமுள்ள தம்பிகள் வருவார்கள். நான் அவங்கள பார்த்துட்டு ஆறுதல் அடைவேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சிறையில் நான் தனிமைப்படுத்தப்பட்டு வச்சிருந்தேன். நான் இதில் விளம்பரம் தேடிக்க விரும்பலை. நான் தனிமை சிறையில் தான் இருந்தேன். என் கூட யாருமே கிடையாது. தனிமை சிறையில் தான் இருந்தேன். எப்போதும் படிச்சுட்டு இருப்பேன். இரவு எனக்கு லைட்டு கிடையாது. அந்த கம்பி அழிக்க வெளியில் ஒரு லைட் இருக்கும். அந்த வெளிச்சம் உள்ளுக்கு அந்த வாசலில் வந்து விழும். அந்த வெளிச்சத்தில் தான் படித்தேன். படிச்சுட்டு இருந்தேன். அந்த அந்த நான் அப்போ இரவு ரோந்து வருவார்கள். ஜெயிலர் வருவார், சில வேளை சூப்பரண்டும் வருவார். அவர்கள் வந்து பார்த்து விட்டு ரோந்து போயிட்டே இருப்பாங்க, நான் படிச்சுட்டே இருப்பேன். அவங்களுக்கு எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா வித்தியாசமான ஆளாக இருந்தானே, இரவுலையும் உட்காந்து படிச்சுட்ருக்கானே அப்படின்னு நினப்பாங்க. நான் படிச்சுட்டே இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன், படிச்சுட்ருப்பேன். ஒரு சிறைச்சாலையில் பகலில் கொஞ்சம் கைதிகளை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். நானே சமையல் கூடத்துக்கு போயிடுவேன். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன். எனக்கு சிறை உணவு எனக்கு ஒத்துக்கலை. அங்கே ரூபா கட்டினா சாப்பாடு தருவாங்க, பிஸ்கட்டு தருவாங்க, பன்னு தருவாங்க, தேநீர் தருவாங்க. நான் ரூபா கட்டி இதெல்லாம் வேணும்னு கேட்பேன். வேறு என்ன வேணும்னு கேட்பாங்க. ஒரு ஆம்லேட்டு வேணும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்னென்னு. சரி செய்து தரோன்னாங்க. நானே போய் சமையல் கட்டில் நின்று முட்டையை உடைச்சி விட்டு நிறைய வெங்காயத்தை வெட்டி போட்டு நிறைய பச்சை மிளகு போட்டு முட்டையை வறுத்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு அளவு சாப்பாடு தானே தருவாங்க, சாப்பிடுவேன். நான் அது ரொம்ப எளிதாக கடந்துட்டேன். நான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது எனக்கு பிணை கேட்க முடியாது. ஏன்னா வழக்கறிஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. என்னுடைய உடன் பிறந்த அண்ணனே வழக்கறிஞராக இருந்தாலும் எனக்காக பிணை கேட்க முடியாது, வழக்கறிஞர்கள் சங்க கட்டுப்பாடு. அப்போ நான் சிறைச்சாலையில் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக சம்பந்தப்பட்ட நீதிபதியிட்ட பேசலாம். திருப்பூர் குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய நீதிபதியிட்ட நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினேன். வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் இருக்காங்க, எனக்கு பிணை கேட்க யாரும் இல்லை. வர்ற காலம் யுத்த காலம், நாடாளுமன்ற தேர்தல். யுத்த காலத்தில் நான் பிரபகண்டா விங்க செக்ரட்டரி, நான் வெளியில் இருக்கணும், அதனால் நானே எனக்கு வாதாடுறேன்னு சொல்லி எனக்கு மெமோ அனுப்புங்க சூப்பரண்டுங்கன்னு சொல்லி அவர் உடனே மெமோ அனுப்பி அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணிக்கு போலீஸ் பாதுகாப்போட கோவையிலேருந்து திருப்பூர் கோர்ட்டுக்கு நான் வர்றேன். நானே கோர்ட்டில் பேசுகிறேன். என்னுடைய விடுதலைக்கான தேவையும் என்னுடைய விடுதலையை நான் முன்னெடுக்க வேண்டியதற்கான காரணமும் எடுத்து பேசினேன். இரவு 10:30 மணி இருக்கும். நான் ஏதோ படிச்சுட்ருக்கேன். ஒரு போலீஸ் சிறை காவலர் வந்து, ஒரு குட் நியூஸ் சார், நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க இப்போ நியூஸில் சொன்னாங்கன்னா. அப்படியா, நானே வாதாடி எனக்கே விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன். அதனால் அந்த நாட்கள் எனக்கு வாழ்க்கையில் வசந்த காலமாகவே நான் பார்க்கிறேன். கசப்பான நாட்கள் இல்லை. இல்லை இல்லை இல்லை. நிறைவாக ஒரு கேள்வி, ஒரு நீண்ட நெடிய ஒரு தமிழ் உலகத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் வரணும் உணர்வை கொடுத்துருக்குறீங்க. இருந்தாலும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பீஸை நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிருக்குது இணைய உலகம் அப்படிங்கிறதுனால. ஆனால் கூட அவங்க மத்தியில் வந்து நீங்கள் ஒரு படோடாபமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ந்து இருக்குது, ஒரு பெரிய ஆடம்பரமான இதில் இருக்கிறீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ கூட நாங்கள் வரும்போது பார்த்தோம், சுற்றியும் அறையில் புத்தகங்கள் தான் இருக்குது,
ஒரு தனி மனிதராக இருக்கிறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெளியில் எதுவும் வாகனங்களை கூட இல்லை. எனக்கு ஒன்று. தமிழில் உச்சத்தை தொட்டுட்டீங்க, பாலிடிக்ஸில் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் இன்னும் நாதில் சம்பத் போன்ற ஆட்களால் ஒரு நிறைவான வாழ்க்கையை இந்த தமிழ் சூழ் உலகம் கொடுக்கலன்ற ஒரு விமர்சனம் வெளிலேருந்து வைக்கிறாங்கல்ல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நான் அது ஒரு குறையாக கருதலை. ஏன்னா சமூக வலைத்தளத்தில் இடைக்காலத்தில் என்னை கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. நான் எடுத்த நிலைப்பாடு ஜெயலலிதா, ஆமாம், ஜெயலலிதா மறைந்த பிறகு நான் சசிகலாவை கண்டித்து யூனியன் விகடனில் ஒரு எழுதுனது, அதுக்கு பிறகு சசிகலாவை தலைமையை ஏற்றுக்கிட்டது, காரை கொண்டு போய் திருப்பி கொடுத்தது, அதற்கு பிறகு தினகரனை ஏற்றுக்கொண்டு அவனை தலைவனாக முயற்சி பண்ணது, அப்போதெல்லாம் நான் என்னை கிழித்து தொங்க விட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன கவலை. எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த அம்புகள் வந்தாலும் தாங்கிக்கிடலாம். என் பிள்ளைகள் வருத்தப்படுவாங்களே, அப்பா என்ன இப்படி இருக்காரு, சீப்பாயிட்டாருன்னு பிள்ளைகள் வருத்தப்படுவாங்கன்னு ஒரு கவலை தான் இருந்தது. ஆனால் அப்போது கூட நான் அவனுடைய நெஞ்சில் நான் இடம் பெற்றிருக்கிறேன். என்னை கேள்வி கேட்கிறானே, என்னை குத்தி கிழிப்பதில் இன்பம் காணுகிறவன்டையும் அவன்டையும் நான் போய் ரீச் ஆகியிருக்கேன் என்கிறதுல நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு தேட வேண்டும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொது வாழ்க்கை வரல. தமிழ் ஈழத்துக்காக மேடைக்கு வந்தவன். தமிழ் ஈழத்துக்காக தான் மேடைக்கே வந்தேன், வேற ஒன்றுக்கும் இல்லை. திமுக மேடை ஏறணும் தமிழ் ஈழத்துக்காக தான், தமிழ் ஈழத்துக்காக தான் மேடைக்கு வந்தேன். ஆனால் சம்பாதிக்கலைன்னா இப்போ ஒரு எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பி எல்லாம் ஆகி சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலை. நான் அதை விரும்பவும் இல்லை, இன்றைக்கும் விரும்பலை. என் மகனை எம்டி படிக்க வச்சிட்டேன், எம்டி முடிச்சிட்டான். என் மகளை நேச்சுரோபதி டாக்டர் ஆக்கிட்டேன். என் மருமகன் அனாட்டமி டாக்டர். எனக்கு மகனுடைய மனைவி மருமகள் எம்எஸ் கடைசி ஆண்டு படிச்சுட்ருக்காங்க. இதில் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளன் ஒரு வகையில் யாசகம் பெற்று வாழுகிற வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த நாஞ்சில் சம்பத் சொற்பொழிவாளர் நான் இது வரைக்கும் லெட்டர் பேடு அடிக்கலை. இல்லை, பேச்சாளர்களுக்கான மரியாதை இந்த சமூகம் கொடுக்க மறுத்து விட்டது. அதற்கு கணக்காக பேச்சாளர்களும் நடந்து கொள்ளவில்லை. பேச்சாளர்கள்னா யாசகன், எதையோ எதிர்பார்க்கிறவன் அப்படிங்கிற அவப்பேர் அவங்களுக்கு வந்துடுச்சு. நான் எங்கேயும் எதுவும் கேட்க மாட்டேன். வாய் திறந்து நீங்களே எதுவும் கேட்க மாட்டீங்க? எதுவும் கேட்க மாட்டேன். சாப்பாடு கூட கேட்க மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும். நான் இப்போ பரங்கிப்பேட்டைங்கிற ஊரில் பேசினேன். இந்த மாவட்டம் கடலூர் கிழக்கு மாவட்ட இளைஞர் இணைப்பாளர் கார்த்திகேயன். அவர் எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட்ட ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் இல்லைன்னா உரிமையோடு கேட்குறேன், உங்களுக்கு என்ன? நான் சொன்னேன், மட்டன் வேண்டாம், சிக்கன் வேண்டாம், எனக்கு காலையில் 2 இட்லி, ஒரு 11 மணிக்கு மோர், மதியம் எனக்கு விரால் மீன் குழம்பு, சோறு, கீரை, இரவு 3 இட்லி, பொடி, நல்லெண்ணெய், இவ்வளோதான். ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறீங்க, வாழ்கிறீங்க. ஆமாம், அதனால தான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் கண்டதெல்லாம் திங்க மாட்டேன், கண்டதெல்லாம் விரும்பவும் மாட்டேன். எனக்கு சால்வையை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஊரில் கொடுத்துட்டு வந்துடுவேன். நிகழ்ச்சி நடத்துகிற நிர்வாகிகிட்ட கழக தோழர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவேன். எதையும் நான் எடுத்துக்கிறது இல்லை. அப்படி போய்ட்டு இது வரைக்கும் ட்ராவல் போயிடுச்சு. ஆனால் பேசி சாதிக்கிறதுங்கிற தமிழ்நாட்டில் கடுமையான பணி. அதில் நான் ஜெயிச்சிட்டேன், வெற்றி பெற்றதாக உணர்றீங்க நீங்கள்? ஆமாம். எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. இலக்கிய உலகத்தின் பேர் சொல்ல விரும்பலை, ஜாம்பவான்கள் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவங்களும் இப்போ இவங்க கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் வந்துட்டேன். ஆனால் அதில் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா,
இன்னைக்கு வேடசந்தூர் வர்த்தக சங்கம் என்ன ஒரு பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க. ம். தலைப்பு என்றைக்கும் நிலைத்து நிற்கிற இதிகாசம் ராமாயணமா மகாபாரதமா. ம். அங்கே இருக்கிற சங்கிகள் என்ன செய்யலாம், இந்த தலைப்பெல்லாம் அவன் பேசக்கூடாது, யார் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சங்கிகள் டிஎஸ்பிகிட்ட போய் முறையிட்டாங்க. ம். டிஎஸ்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஓ, இந்த தலைப்பை கொஞ்சம் மாற்றுங்களேன், தலைப்பு கொடுத்ததுன்னா மாற்றுறதுக்கு வழியே கிடையாது. எப்படிங்க டிஎஸ்பி சொல்ல முடியும்? ஆமாம், அவர் சொல்கிறாரு. ஆ, அதனால அதே தலைப்பில் தான் நான் பேசுவேன், தலைப்பெல்லாம் மாற்ற மாட்டேன்னு. அப்போ கூட்டம் நடத்தப்படாது, வரப்படாதுன்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க சங்கிகள். நான் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். ம். இந்த தலைப்பில் என்ன பேச அனுமதிக்கலைன்னு. இது எப்போ நடந்தது சம்பவம்? இது ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஓகே. மதுரை நீதிமன்றம் என் வழக்கை விசாரித்து என்கிட்ட தேதி கேட்டாங்க, எந்த தேதி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு கேட்டு, நான் சொன்ன தேதிக்கு உயர்நீதிமன்றம் போலீஸ் பாதுகாப்போடு நாஞ்சில் சம்பத்தின் பட்டிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சு. சூப்பர். கேட்டிங்களா? வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம்னு ஒன்று இருக்குது. அந்த முத்தமிழ் மன்றத்தில் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, திருவாசகத்தேன். திருவாசகத்தை பற்றி பேசணும். நான் திருவாசகத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற சங்கிகள் டிஎஸ்பிகிட்ட போய் சம்பத்து திருவாசகம் பேசக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஆபத்து இதுதான், அநியாயமாக இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஆபத்து. நான் இப்போ பிஜேபியை சம்பத்து நாஞ்சில் சம்பத்து விமர்சிக்கிறான், கேள்வி கேட்கிறான், கடுமையாக விமர்சிக்கிறான், இதுதான் காரணம். நாஞ்சில் சம்பத்து திருவாசகம் பேசக்கூடாதுன்னு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற நிர்வாகிகளை அழுத்துறாங்க. அவங்க என்கிட்ட கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் 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 தேதியை ஒத்தி வச்சுக்கலாமோ அப்படின்னுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க நோய் புரிஞ்சிட்டு எனக்கு, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவனை பரியாயிட்டான்னு. இல்லை டிஎஸ்பியே வேண்டாங்கிறாரு. நாங்கள் எவன்டா டிஎஸ்பின்னு கேட்டேன். டிஎஸ்பி ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன்னு. டிஎஸ்பி இது என்ன வேலை? நான் திருவாசகத்தை நாஞ்சில் சம்பத்தை தமிழ்நாட்டில் பேச முடியாத ஒரு நெருக்கடியில் தான் தமிழ்நாடு இருக்குது. அதுதான் இது ஒரு பெரிய பாசிசம். ஏன் நான் நினைக்கிறத நான் சொல்லணும், அதுக்கு கூட உரிமை இல்லாத, அதுவும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் இது நடந்திருக்கு. ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம் இல்லையா அது? ஆமாம் ஆமாம். அப்போ இவங்க கையில் ஆட்சியும் அதிகாரமும் வந்துட்டா என்ன மாதிரி ஆட்களுக்கு கதியை நினச்சி பார்த்தா எனக்கு ஏக்கமாக இருக்குது. ஆட்சியக்காரர் இல்லாத போதே இந்த அளவுக்கு ஆதிக்கம் பண்ணுறானே. நான் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் நான் பேச முடியலை. அதுக்கு பிறகு அவங்க என்ன கூப்பிடுறதில்ல. நான் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற நிர்வாகிகள்கிட்ட நீங்களே சங்கிகளாக மாறிட்டீங்களான்னு நாங்கள் ஓப்பனாகவும் கேட்டுட்டேன். இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு நிலைமை. அதனால் கண்காணிக்கப்படுகிற இடத்துல தான் நான் இருக்கேன், ஆனால் எதையும் கவலைப்படுகிற இடத்துல நான் இல்லை. அதுக்கு நான் சொல்லுகிறது, நாமர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நடலை அல்லோம் நரகத்தில் இடர்படும், ஏமாப்போம் பிணியறியும் எந்நாளும் இன்பமே துன்பமில்லை என்று ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஒரு சன்னியாசி அப்பர் சுவாமிகள் சொன்ன அந்த முழக்கம்தான் என்ன இன்றைக்கி இயக்கிட்டு இருக்கு. பாரதி தொட்டு, பாரதிதாசன் தொட்டு, கம்பன் தொட்டு, வள்ளுவன் தொட்டு, இளங்கோவடிகள் தொட்டுன்னு பலவிதமான தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய பல கூறுகளை ரொம்ப ஆழமாக எளிமையாக மக்களுக்கு புரிகிற வண்ணம் எடுத்து உரைத்தீங்க. உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய ஊடகத்தில் இந்த தமிழ் உலா நிகழ்ச்சிக்காக உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் வழங்கமைக்காக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. 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 இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.